இந்த ஒரு வார்த்தையை விட்டுட்டோமே, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. எவ்வளோ அருமையான வார்த்தைங்க. யோசிச்சு பாருங்க, தனியா ஒரு தீர்க்கதரிசி ஒரு ராஜ்யத்துக்குள்ள நடந்து போகிறார். யானைகளும் குதிரைகளும் யுத்த வீரர்களும் எல்லாரும் இருக்கிறாங்க. அடப்பாடான்னு மேல போயிட்டே இருக்கிறான். ராஜா எங்க, ராஜா எங்க, ராஜா நீ செய்யறது தப்பு தப்பு. அடிக்க வந்த ராஜாவை பார்த்து சிரிக்கிறான், கையை விழுந்து போது ஜெபிக்கிறான். வெளியில நடந்து வர்றான். அப்பா உங்க வீட்டுல இருந்து எனக்கு சாப்பாடு வேணாம், உங்க வீட்டுல இருந்து எனக்கு நன்மை வேணாம். ஏன்னா நான் உன்னை நம்பி இந்த ராஜ்யத்துக்குள்ள வரல, நான் ஒரு சர்வ வல்லவரை நம்பி வந்திருக்கிறேன். I came trusting in God and God alone. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? என் கூட இருக்கிறவங்க கையை உயர்த்தி நீங்க போதும் எனக்கு, கையை உயர்த்தி சொல்லுங்களேன். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். உம்மா விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மா விட யாரும் இல்லை ஏசையா, உம்மா விட்டா யாரும் இல்லை ஏசையா. கைகளை உயர்த்தி நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு.